இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் பிக் லெஜெண்ட். படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்மி ரேஞ்சர் இந்த மாதிரி அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேம்பிங்காக ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்காரு. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து தொலைஞ்சு போயிடுறாங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு ஹண்டர் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு காட்டுக்குள்ள அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் தேடி போறாரு. சோ அதுக்கப்புறம் என் கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சாங்களா, பிளஸ் ஏன் தொலைஞ்சு போனாங்க, அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறதா இந்த ஒரு படம். கண்டிப்பா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அதனால அப்படியே ஹெட்போன்ஸ் எடுத்து மாட்டிக்கங்க. எனிவேஸ் உப்பு வாங்க நம்ம வீடியோ கிக் ஆஃப் பண்ணலாம். படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டை வந்து காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் இந்த மாதிரி வராங்க. சோ நம்ம ஹீரோவும் அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டும் வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு வந்து ஒரு ரிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லி எடுத்து வந்திருக்காரா. சோ அவங்க காட்டுக்குள்ள வந்தவங்க பாத்தீங்கன்னா வண்டியை வந்து ஓரமா நிறுத்திட்டு அப்படியே வந்து ஒரு லேக் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காட்டை பத்தி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்து அந்த ஒரு ரிங்கை நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. லைக் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நைட் ஆகுதா. நைட் ஆகும்போது ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒரு டென்ட் வந்து போட்டுட்டு அதுல வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள வந்து ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்குதா. நம்ம ஹீரோயின் தான் டக்குனு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிங்க பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோ அது ஏதாவது ஒரு கரடியா வந்து இருக்கும். சோ இங்கெல்லாம் வராது, நீ படுத்து தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூங்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் இருக்க பாத்தீங்கன்னா இந்த சத்தம் வந்து அதிகமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதா. சோ இதை கவனிச்சு நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா சம்திங் என்னமோ இருக்குது போல அப்படிங்கிற சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வரக்காக பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தனியா அப்படியே காட்டுக்குள்ள வந்து போறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த டென்ட்டுக்குள்ள தான் இருப்பாங்களா. சோ அந்த டென்ட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்களா. அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அலற மாதிரி சத்தம் கேக்குது. அடிச்சு பிடிச்சு பாத்தீங்கன்னா வேகமா நம்ம ஹீரோவும் அந்த டென்ட் இருந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். பாத்தீங்கன்னா அந்த டென்ட் வந்து அப்படியே உடஞ்சு கிடக்குது. பிளஸ் ஹீரோயின் வந்து ஆள காணோம். ஆனா அங்க இருக்கிற ஒரு எலும்பு கூட வந்து அப்படியே எடுத்து பாக்குறாரா. அங்க சீன் வந்து கட் ஆகுது. இப்ப சில மாசங்கள் கழிச்சு நினைக்கிறேன் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அப்படியே தாடியெல்லாம் வந்து முளைச்சிருக்குது. ஒரு சைக்காலஜிஸ்ட வந்து மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். ஆனா அந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து என்ன நடந்துச்சு, அன்னைக்கு காட்டுக்குள்ள என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு கரடி தான் அவளை வந்து எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அதை கேட்டவங்க இல்ல கரடியா இருக்க வாய்ப்பு இல்ல, வேற என்னமோ ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான ஒரு பதில் வந்து சொல்ல மாட்டான். அப்படியே வந்து லைட்டா அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிட்டு இருக்க. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஹீரோயினோட பாடி கூட அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்காது. சோ அதனால கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல நான் இந்த மாதிரி ஹீரோயினை தேடி நானே அந்த காட்டுக்கு வந்து போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவானா. நேரா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை போய் முதல்ல மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி மினிமம் ஹீரோயினோட பாடியாவது நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன். சோ அவளை தேடி நான் வந்து காட்டுக்குள்ள போக போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள போறதுக்காக அப்படியே சில பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறான். கன்னு, கத்தி அதெல்லாமே. ஆனா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கேமராவுமே கூட வந்து எடுத்துக்கிறான். ஆனா அந்த ஒரு கேமரால பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரிப் போயிருந்திருப்பாங்கல்ல. சோ அந்த டைம்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே வந்து இருக்குமா. அதுல ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா அப்படியே உத்து கவனிக்கிறேன். அதுல என்னமோ ஒண்ணு இருக்குது. அந்த போட்டோவை பார்த்தவங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே மேப்ல வந்து ஒரு ஏரியாவை மார்க் பண்ணிட்டு இது வந்து கண்டிப்பா ஒரு கரடியோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கு போயிடுறான். அங்க காட்டுக்கு போனவன் அப்படியே பாத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கும் போது கீழே எதையோ வந்து பாக்குறானா. அதை பார்த்தவன் பாத்தீங்கன்னா உடனே அப்படியே ஒரு கன்னை எடுத்து அப்படியே லோட் பண்ணிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து போறான். என்னன்னு பார்த்தா தரையில வந்து ஒரு காலடி தரத்தை வந்து பார்த்துருப்பான். சோ சம்திங் ஒரு பெரிய விஷயம் என்னமோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து போவானா. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மரத்துல ஒரு சங்கிலி வந்து கட்டப்பட்ட மாதிரி வந்து இருக்கும். சோ அதை பார்த்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே இருட்ட ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குமா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அவனோட கார்ல வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு பாத்தீங்கன்னா அவனோட காரை வந்து ஏதோ ஒண்ணு ஆட்டுற மாதிரி வந்து இருக்கும். சோ அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே முழிப்பு வந்து எந்திரிச்சுக்குவான். யாரா கார் ஆட்டினது அப்படிங்கிற அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது டக்குனு பாத்தீங்கன்னா ஒரு கல்லு வந்து கண்ணாடி மேல விழுகுமா. ஆனா அவ்வளவுதான் சமய பயந்து போய் அப்படியே கண்ணெல்லாம் வந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மர கிளையெல்லாம் எடுத்து அப்படியே ஜன்னலை வந்து உடைக்கிறாங்க. சோ கண்ணை லோட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் போட்டுடலாம் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்கும் போது ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் ஒருத்தர் வராரா. அவரை பார்த்தோன்னே யோ நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கும்போது ஆனா அதுக்கு அந்த வயசானவர் நான் எதுவும் பண்ணலையே, இந்த இடத்துல சத்தம் கேட்டுச்சு அதனாலதான் என்னன்னு பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லுவாரு. சோ இந்த இடத்துல வந்து சம்திங் என்னமோ இருக்குது போல அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து டவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவர்கிட்ட நீங்க யாரு, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது ஆனா அதுக்கு அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
மாதிரி நான் ஒரு ஹண்டர், ஒரு வேட்டைக்காரன், இங்க வந்து நிறைய கரடி எல்லாமே வந்து இருக்கும், சோ அதை வந்து சும்மா வேட்டையாடுறதுக்காக தான் வந்தேன், சரி வா அப்படியே உட்காந்துக்கிட்டே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தா, அந்த ஒரு வயசானவருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு டென்ட் போட்டு இருந்திருப்பாரா, அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவே அவரே ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க, அதே மாதிரி தான் நீயும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தொலைஞ்சு போயிருக்கா போல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துட்டு என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து காணாம போயிட்டாங்க இந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸை பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து இவர் ரீட் பண்ணியிருப்பாரா, சோ அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த தாத்தாக்கு நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சிருந்திருக்குது. சோ நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி ஒரு கரடி தான் வந்து தூக்கிட்டு போயிருந்திருக்கோம், அதை வேட்டையாடுறதுக்கு தான் இங்க நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவானா. ஆனா அதுக்கு அந்த தாத்தா பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள கரடி இருக்கிறது எல்லாமே வந்து இன்னமும் உண்மைதான், பட் அதை தாண்டியும் ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை தாண்டி என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா லைக் கரடி தான் அப்படின்னு சொல்லி செம பிக்ஸேட்டடா இருக்கிறான். சரி வா உனக்கு ஒன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போகும்போது இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷன் வந்து இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு, தாத்தா இந்த மாதிரி பிக் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்து ஃபேண்டசி, ஏதோ புக்ல வர கதையெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்ல, இல்ல அது வந்து கதை கிடையாது, இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ள வந்து சில காட்டுவாசிகள்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருமே பிக் ஃபுட்டை தான் தன்னோட கடவுளா வந்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம வருஷம் அந்த பிக் ஃபுட்டுக்காக அவங்க ஏதோ ஒண்ணு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மரத்துல வந்து செயின் வந்து இருந்துச்சுல, சோ அதை வந்து காட்டுறாங்க, அந்த பிக் ஃபுட்டுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசி மக்கள் வந்து இதெல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அவரோட கேம்புக்கு வந்து கூட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல கேம்ப பாத்தீங்கன்னா அப்படியே யாரோ களைச்சு போட்ட மாதிரி இருக்கும், சோ அங்க இருக்கிற பொருள் எல்லாமே வந்து உடஞ்சிருக்குமா, அந்த பிக் ஃபுட் தான் இங்க வந்திருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தாத்தா வந்து நினைக்க, சான்ஸே கிடையாது, இது ஒரு கரடியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு அப்படியே கண்ணை வந்து எடுத்து லோட் பண்றாங்க. ஆனா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சம்திங் எதையோ வந்து நகரத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வேகமா ஒரு இடத்துக்கு வந்து போறானா. ஆனா அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுகும் போது அந்த இடத்துல ஒரே ரத்தமா இருக்குது, பிளஸ் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளவு எலும்பு கூடுகள் வந்து இருக்குது, இது வரைக்கும் இங்க காணாம போன எல்லாருமே வந்து இதே இடத்துல தான் வந்து எலும்பு கூட இருக்கிறாங்க போல, இது வந்து அந்த பிக் ஃபுட்டோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தாத்தா வந்து சொல்லும்போது, இல்ல ஒரு கரடியா தான் இருக்கும் நம்ம ஹீரோ வந்து அப்பயும் சொல்லுவானா. ஆனா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரிங் வந்து கொடுத்துருப்பான்ல, சோ அத பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எடுக்கிறான். ஆனா அந்த ரிங்கை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செமையா டென்ஷன் ஆயிட்டு அந்த கரடியை நான் போட்டு தள்ளாம விட போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா உள்ள போகலான்னு பார்க்கும்போது அந்த தாத்தா வந்து சொல்லுவாரு, அது வந்து கரடி கிடையாது, அது வந்து பிக் ஃபுட் தான், முதல்ல நம்ம வந்து இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லு வந்து அந்த தாத்தாவோட கால்ல வந்து விழுகுது, பாத்தீங்கன்னா அவரோட கால் வந்து அப்படியே முறிஞ்சு போக, ஆனா அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே பதறி போயிட்டு உடனே பாத்தீங்கன்னா அவரை வந்து சேஃப் பண்றதுக்காக அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து இழுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பேக் பேக் கொண்டு வந்திருப்பான், அதுல வந்து மெடிசன்லாம் வந்து இருக்குமா, சோ அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட காலுக்கு வந்து தற்போதைக்கு ஒரு கட்டு வந்து போட்டு விடுறான். பிளஸ் இவங்க பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்களா, சோ அதனால இங்க நைட் வந்து ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே சேஃபா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ஒரு கேம்ப் ஃபயர்லாம் வந்து செட் பண்ணிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணிருக்கேன். சில நாட்கள் பாத்தீங்கன்னா இப்படியே வந்து போகுது, அதே இடத்துல தான் அவங்க வந்து இருக்கிறாங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்க, அந்த இடத்துல யாராவது வராங்களா இல்லையான்னு சொல்லி அந்த தாத்தா தான் காவல் காத்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்து போக ஆரம்பிக்க, அடுத்த நாள் காலையில தூக்கம் தெளிஞ்சு நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது அந்த இடத்துல அந்த வயசானவர் வந்து இல்லையா, எங்க போனாரு அப்படிங்கிற சொல்லி அவரை தேடிக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே போகும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே இறந்து கிடக்குறாரு, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து வேட்டையாடின மாதிரி இருக்குது, ஏதோ மிருகம் அடிச்ச மாதிரி இருக்குது. ஆனா அதை பார்த்து அவர் பயங்கரமா வந்து ஃபீல் ஆகும்போது பாத்தீங்கன்னா அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பிக் ஃபுட்டை வந்து அவன் பாக்குறானா, சோ அதை கண்ணுக்கு நேருக்கு நேரா பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்புறான் பிக் ஃபுட்ங்கிற ஒரு விஷயமே இருக்குது அப்படின்னு. ஆனா அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஷோல்டர் வந்து பயங்கரமா அடிபட்டுருது. பட் எப்படியோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி அவன் வச்சிருக்க கன்னை எடுத்து அந்த பிக் ஃபுட்டை வந்து ஃபயர் பண்ண, அது பாத்தீங்கன்னா பயந்துட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு அங்கிருந்து போயிருதா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிக் ஃபுட்டை வந்து போட்டு தள்ளியாகணும் அப்படிங்கிற சொல்லி முடிவு பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கை வந்து எடுத்து ரெடி பண்றான், இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பா ஈட்டி மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஃபிளாஷ் ஸ்டிக்குமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனோட கார் வந்து நின்னுட்டு இருந்ததுல, சோ அந்த இடத்துக்கு வந்து போறானா. பாத்தீங்கன்னா கார் வந்து அப்படியே பனியெல்லாம் பெஞ்சு செமையா மூடி இருக்குது, அந்த பனி எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அவன் கார்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய லைட் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்திருப்பானா. சோ அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவனோட கார்ல இருக்கிற பேட்டரியில கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லா வந்து லைட் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வைக்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நைட் ஆகுற வரைக்கும் அப்படியே கார்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறானா. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கட்டையை வந்து எடுத்து அப்படியே ஹாரன் அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவனோட காருக்குள்ள வந்து சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரமா போய் அந்த பிக் ஃபுட் வரக்காக அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு சத்தம் கேட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிக் ஃபுட்டுமே அந்த இடத்துக்கு வந்துருதா. சோ வந்து அந்த பிக் ஃபுட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஓரமா இருந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிக் ஃபுட்டை வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றான். பட் என்னதான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு
வச்சும் அப்படியே என்னென்னமோ வந்து பண்ணி பாக்குறான். பட் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல. அந்த பிக் ஃபுட் பாத்தீங்கன்னா அசால்ட்டா நம்ம ஹீரோ வந்து அப்படியே அடிச்சுட்டு அவனை போட்டு தள்ளான்னு போகும்போது உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயந்து போய் காருக்குள்ள வந்து ஏறிடுறானா. ஆனா அந்த பிக் ஃபுட் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காரையே வந்து தள்ளி விட்டுட்டு உள்ள இருக்கிற நம்ம ஹீரோ வந்து எடுத்து அப்படியே கொலை பண்ணலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரிவால்வர் எடுத்து அப்படியே அந்த பிக் ஃபுட் மேல ஷூட் பண்ண புல்லட் வந்து பாஞ்சிருது போல. சோ உடனே அந்த பிக் ஃபுட் பாத்தீங்கன்னா அதே இடத்துல வந்து கீழே சாஞ்சிருதா. இதான்டா சான்ஸ் அப்படிங்கிற சொல்லி டக்குனு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பிக் ஃபுட் இங்க வரக்கு முன்னாடியே பெட்ரோல் எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து ஊத்தி வச்சிருந்திருப்பான். சோ கரெக்டா பாத்தீங்கன்னா அதை வந்து கொளுத்தி விடும்போது பாத்தீங்கன்னா அதே இடத்துல நெருப்பெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பிக் ஃபுட் வந்து இறந்து போகுது. அண்ட் நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா உடம்புல வந்து அடிபட்டு இருந்திருக்குது. சோ அந்த காயத்தோட பாத்தீங்கன்னா அப்படியே தட்டு மாதிரி அந்த காட்டை விட்டு ஒரு ரோட்ல வந்து கீழே விழுக அந்த வழியா வந்த ஒரு கார்ல வந்த நபர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா மயக்கம் தெரிஞ்சு கண் விழிக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ் வந்து நின்னுகிட்டு இருப்பாங்களா. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா யாருமே வந்து நம்ப மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்ல மாட்டோமானா. இருந்தாலுமே அந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல நாங்க கண்டிப்பா வந்து நம்புவோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுங்கன்னு கேட்க. ஆனா அப்போ அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு வயசான ஒருத்தர் வந்து இருப்பாரு. ஆனா அவரு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, உன்னோட உடம்புல இருக்கிற அந்த காயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா இது எல்லாத்துக்கும் வந்து பிக் ஃபுட் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து தோணுதுன்னு சொல்ல. அண்ட் நம்ம ஹீரோவுமே ஆமா பிக் ஃபுட் தான் இதுக்கு வந்து காரணம், பிக் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாலே அந்த இடத்துல வந்து இருந்துச்சு, அதை வந்து நாங்க அழிச்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல. கூடவே அந்த ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் அந்த வயசான ஒருத்தர் வந்து இருக்கிறாருல. சோ அவரு இந்த மாதிரி இந்த மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுல. சோ இந்த மாதிரி நிறைய மக்கள் எல்லாருமே வந்து நம்பாத சில கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஊர்ல இருக்கதான் செய்யுது. அது எல்லாத்தையும் வந்து கொலை பண்ற, அது எல்லாத்தையும் வந்து அழிக்கிற வேலையை தான் வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்க கூட வந்து நீயும் சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது அங்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தையும் வந்து முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட் வருதோ இல்லையோ எல்லா படத்துலயும் லீடு கொடுத்து முடிச்சிடுறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் வந்து பண்ணிருங்க. பிளஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய ஹாரர் மூவிஸ் வந்து தினமும் வந்துகிட்டே தான்